அருப்புக்கோட்டையில் ஓடும் பேருந்தில் இருந்து பள்ளி மாணவர் தவறி விழுந்திருக்கிறார். இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். புதிய பேருந்து நிலையம் எதிரே பேருந்தில் தொங்கியபடி சென்ற மாணவர் தவறி கீழே விழும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். அருப்புக்கோட்டையில் ஓடும் பேருந்தில் மாணவர் ஒருவர் தவறி விழுந்திருக்கிறார். அது தொடர்பான அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. நல்வாய்ப்பாக மாணவர் காயமின்றி உயிர் தப்பிய வீடியோ வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது விருதுநகர் செய்தியாளர் அர்ஜுனன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். அர்ஜுனன், இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? அந்த மாணவர் யார்? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அருப்புக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் எதிரே பேருந்தில் தொங்கியபடி பயணம் செய்த பள்ளி மாணவர் தவறி விழுந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து தினந்தோறும் ஏராளமான மாணவ மாணவியர்கள் பேருந்து மூலம் அருப்புக்கோட்டையில் உள்ள இங்குள்ள கல்வி நிறுவனங்களில், அதாவது பள்ளி கல்லூரிகளில் படிப்பதற்காக வந்து செல்கின்றனர். இவ்வாறு பள்ளி நாட்களில் காலை மற்றும் மாலை வேளைகளில் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு போதிய பேருந்து வசதி இல்லாததால் பெரும்பாலான மாணவர்கள் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்யும் அவல நிலை தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் அருப்புக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து வையம்பட்டி செல்லும், அதாவது காரியாபட்டி பகுதியான வையம்பட்டிக்கு செல்லும் அரசு பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி சென்ற மாணவர்களில் ஒருவர் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள பேருந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென தவறி விழுந்துள்ளார். அப்போது அங்குள்ளவர்கள் அவரை காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அவர் காயமின்றி தப்பியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இது போன்ற சம்பவங்கள், அதாவது அருப்புக்கோட்டையிலிருந்து சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து செல்லும் மாணவர்கள் தொடர்ந்து இதுபோன்று விழுந்து சிறு காயங்கள் ஏற்படுவது தொடர்கதையாகி இருக்கிறது. இதற்காக பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் தமிழக அரசுக்கு அங்கே உள்ள கிராமங்களில் அமைச்சர்களிடமும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் பேருந்து வசதிகளை அதிகப்படுத்த வேண்டும், தங்கள் கிராமங்களுக்கு பேருந்து வசதி வேண்டும் என்று பல்வேறு முறை கோரிக்கைகள் வச்சாலும் போதிய பேருந்து வசதிகள் செய்து தரப்படாததாலும் பள்ளி நேரங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படாததாலும் இது போன்ற அவல நிலை தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி அர்ஜுனன்.